God. இந்த காலை வேளையிலும் கூட சந்திப்பதை குறித்து மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். நீங்கள் யாவரும் நலமாக இருப்பீர்கள் என்று சொல்லி கிறிஸ்துவுக்குள் விசுவாசிக்கிறேன். ஒரு வசனத்தை கூட நாம் தியானிக்கலாம். அது யோவான் சுவிசேஷம் 3வது அதிகாரம் அதனுடைய 16வது வசனம். அங்கே சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தை, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். இயேசுவானவர் இந்த உலகத்திற்கு வந்த நோக்கம் என்னவென்றால், அவர் இந்த உலகத்தை சிநேகித்தார், உலகத்தின் மீது அவர் அன்பு வைத்தார். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை இந்த உலகத்துக்கு அனுப்பின ஒரே நோக்கம் என்னன்னா, இந்த உலகத்தின் மேல அவர் அன்பு வைத்தது நிமித்தமாதான். அவருடைய அன்பை குறித்து வேதத்துல அநேக வார்த்தைகள் இருக்கிறது. இந்த உலகத்துல எத்தனை அன்பு இருந்தாலும் இயேசுவை போல அன்பு செலுத்துகிற ஒரு தெய்வம் இந்த உலகத்துல யாரும் பார்க்க முடியாது. அவருடைய அன்பினாலே இந்த உலகத்தை கடந்து வந்தார். அவருடைய அன்பினாலே சிலுவையை சுமந்தார். அவருடைய அன்பினாலே ரத்தம் சிந்தினார். அவருடைய அன்பினாலே நீங்களும் நானும் பாவங்கள் எல்லாம் கழுவி அந்த அன்பினாலே கர்த்தர் உங்களை என்னையும் விளைக்கிரயமாய் அவர் மீட்டிருக்கிறார். இந்த அன்பின் நிமித்தமாக தான் இயேசு கடந்து வந்தார். நம்முடைய இயேசுவின் முதல் குணாதிசயம் என்னன்னா, அவர் அன்பாய் இருக்கிற தேவனாய் இருக்கிறார். இந்த காலை வேளையில அந்த அன்பாய் இருக்கிற தேவனிடத்துல உங்க வாழ்க்கையை நீங்க ஒப்பு கொடுங்க. அந்த அன்பு உங்களை இந்த நாள் முழுவதுமாய், இனி வரக்கூடிய நாட்கள் முழுவதுமாய் அந்த அன்பே உங்களை வழி நடத்த வல்லதாய் இருக்கிறது. தேவனுடைய அன்பு மாத்திரம்தான் மாயையற்றது. தேவனுடைய அன்பு மாத்திரம்தான் ஒளிந்து போகாதது. தேவனுடைய அன்பு மாத்திரம்தான் என்றென்றைக்கும் நிலைத்து நிற்கக்கூடியதாக இருக்கிறது. பிதாவானவர் தம்முடைய ஒரே பேரான குமாரனை இந்த உலகத்திற்கு அனுப்பின நோக்கம், இந்த உலகத்தின் மீது, என் மீது, உங்க மீது அவர் அன்பு வைத்திருக்கிறார். இந்த வார்த்தை நீங்க தியானிங்க. நாள் முழுவதுமா கர்த்தர் உங்களை நடத்துவார். உங்களுக்காக செபிக்க விரும்புகிறேன். கண்களை மூடி நாம் செபிப்போமா? அன்பின் பரலோக பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த காலை வேளையில அப்பா, இந்த நாள் வார்த்தையை தியானிக்க கிருபை தந்து, இயேசு அன்பான தேவன், அன்பான தேவனுடைய முழு அன்பை நாங்கள் ருசிப்பதற்கு கர்த்தர் கிருபை தாங்க. இந்த புதிய நாளை காண செய்த தேவன், இந்த புதிய நாளுக்குரிய நன்மைகள் மேன்மைகள் ஒவ்வொருவருக்கும் கிடைக்க நீ கிருபை தரும்படியாய் செபிக்கிறோம். உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் மூலம் செபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.